ஊட்டியில் நிலம் வாங்கிய பிரபல நடிகர், விலையை கேட்டு வாயடைத்து போன சினிமா வட்டாரம். தெலுங்கு திரையுலகில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சிரஞ்சீவி. இவர் 150க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. இவருடைய மகனான ராம் சரணுமே தெலுங்கு வட்டாரங்களில் ஒரு முன்னணி கதாநாயகரா தான் வலம் வந்துட்டு இருக்காரு. இவர் 2008ஆம் ஆண்டு பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்று துவங்கி தேர்தல்களிலும் போட்டியிடுறாரு. பல இடங்களில் வெற்றியும் பெறுறாரு. இதை தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா 2011ல தன்னுடைய கட்சியை காங்கிரஸ்ல இணைக்கிறாரு. இணைத்து தற்பொழுது வரை காங்கிரஸ் இணைந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறார். சிரஞ்சீவி தற்பொழுது மல்லிடி வசிஷ்டா இயக்கத்தில் வரவிருக்கும் மெகா சோஷியோ ஃபேண்டசி படமான விஸ்வம்பராவில் ஈடுபட்டுள்ளார். இப்படம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10 அன்று சங்கராந்திரி பண்டிகையின் பொழுது வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்துல கதாநாயகியாக த்ரிஷா மற்றும் குணால் கபூர், ஆஷிகா ரங்கநாத் மற்றும் மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நடிகர் சிரஞ்சீவி ஊட்டியில நிலம் வாங்கி இருக்கிறதா ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. அது மட்டுமே இல்லாம சிரஞ்சீவிக்கு ஊட்டி அந்த பிளேஸ் ரொம்ப ஒரு பிடிச்சமான இடமா. சொல்ல போனா அவருடைய திரைப்படங்கள்ல உள்ள பாடல்கள் எல்லாமே முக்கியமா ஊட்டி பிளேஸ்ல அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாராம். அதனாலதானோ என்னமோ இப்போ அவர் ஊட்டியில நிலம் வாங்கி இருக்கிறதா பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. சிரஞ்சீவி அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த இடம் 16 கோடி விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஊட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பிளேஸ், அதாவது மலை உச்சியில ஒரு 6 ஏக்கருக்கு இந்த இடத்தை அவர் வாங்கியிருக்காரு. சிரஞ்சீவியுடைய மகனான ராம் சரணும் அவருடைய மனைவி உபாசனாவும் இந்த இடத்தை போய் பார்த்திருக்காங்க. இந்த இடத்தை போய் பார்த்து அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பண்ணை வீடு கட்டுறதுக்கான டிசைன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில கூடிய சீக்கிரமே அந்த பிரம்மாண்டமான பண்ணை வீடுக்கான வேலைகள் துவங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது.